பெண்மைக்கு பெருமை அளிக்கும் நிகழ்வாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான திட்டத்தின் கீழ் மதுரையில் சமுதாய வளைகாப்பு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்கள் தங்கள் வாழ்வில் மிகுந்த அக்கறை கொண்டு உலகமே வியந்து போற்றும் வண்ணம் அடுக்கடுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சருக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். பெண்கள் நலனில் தனி அக்கறை கொண்டு அவர்களுக்காக எண்ணிலடங்கா சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வருகிறார். கர்ப்பமாக இருக்கும் காலங்களில் பெண்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசி, ஊட்டச்சத்து மாத்திரைகள், அம்மா மகப்பேறு சஞ்சீவி லேகியம் என மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகின்றன. கர்ப்பிணி பெண்களுக்கு பேறு காலத்திற்கு முன்பாக சமுதாய வளைகாப்பு விழா சீரும் சிறப்புமாக நடத்தப்படுகிறது. தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் தாய் வீட்டில் உள்ளதை போல் அனைத்து வித சம்பிரதாய சிறப்புகளும் இதில் மேற்கொள்ளப்படுகின்றன. மதுரையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர். வண்ண வண்ண வளையல்கள் கைகளை அலங்கரிக்க அவர்களின் கைகளில் தாய் வீட்டு வளைகாப்பு சீதனமாக தாம்பூல தட்டில் சேலைகள், மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ, பழ வகைகள், தேங்காய், அனைத்து விதமான மங்கல பொருட்களும் அளிக்கப்பட்டதுடன் பேறு காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவு பழக்கம், உடற்பயிற்சி, மனப்பயிற்சி உள்ளிட்டவை கொண்ட கையேடுகளும் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் முக்கிய அம்சமாக தலைவாழை இலையில் ஐவகை உணவுகள் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்பட்டது. தாயினும் மேலாக அன்பு செலுத்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாக இவ்விழாவில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்கள் மனம் நெகிழ்ந்து தெரிவித்தனர். தாய் இல்லாதவங்களுக்கு தாயா இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு இந்த மாதிரி வளகாப்பு நடத்துனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா தான் அவங்க எங்களுக்கு தாயா இருந்து எங்களுக்கு நல்ல வழிகாட்டு. அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வளையல்லாம் போட்டு 5 வகை சாதம் கொடுத்து குழந்தை எப்படி ஆரோக்கியமாக வளரணுன்றதுக்கு அறிவுரையும், குழந்தை பிறந்த பிறகு எப்படி இருக்கணுன்றதுக்கு அறிவுரையும், எப்படி தாய்மார்கள்லாம் சாப்பிடணும், குழந்தைகளுக்கு எப்படி இந்த சத்து மாவு எல்லாம் கொடுக்கணுன்ற எல்லா அறிவுரையும் இங்கே சொன்னாங்க.